மாணவனே, உன் ஆத்துமா ஆழ்வது போ எல்லாவற்றிலும் வாழ்வு சுகமாயிரு மகனே. பிரிய மாணவனே, உன் ஆத்துமா வாழ்வது போ எல்லாவற்றிலும் வாழ்வு சுகமாயிரு மகனே. பிரிய மாணவனே, உன் ஆத்துமா வாழ்வது போ எல்லாவற்றிலும் சுகமாய் இரு மகனே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உன்னை நித்தம் நடத்துவார், ஆட்சியிலும் திருப்தியாக்குவார். கர்த்தர் உன்னை சிதமான கண்மலையில் தேனினால் திருப்தியாக்குவார் உன்னை. பிரியமானவளே, ஆத்துமா வாழ்வது எல்லாவற்றிலும் சுகமாய். பிரியமானவளே, பந்தயம் நீ ஓடுகிறார், ஓடு மகனே. ஒட்ட பந்தயம் நீ ஓடுகிறார், நெருங்கி வரும், நெருங்கி வரும். குதறி தள்ளிவிட்டு, குதறி பிரியமானவன் நான், பிரியமானவன் நான், என் ஆத்துமா வாழ்வது போ நான் எல்லாவற்றிலும் சுகமாய் வாழ்ந்திடுவேன். ஆமென். இன்றைக்கு ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். இந்த புதிய மாதத்திற்காக எத்தனை பேர் மகிழ்ச்சியா இருக்கிறீங்க? ஓ ஹல்லேலூயா. நான் நேற்று சொன்னேன், மார்கழி மாதம் வந்தாலே நமக்கு ஒரு மன மகிழ்ச்சி இருக்கிறது. டிசம்பரை சொல்கிறேன், டிசம்பர் வந்தாலே நமக்கு ஒரு மகிழ்ச்சி. ஆமென் சொல்லுங்க. ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆனாலும் கொஞ்சம் மகிழ்ச்சியை தொலைச்சது மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது. நீங்கள் சொல்லுவீங்க, நீங்கள் வேணால் தொலைச்சிருப்பீங்க பாஸ்டர். இல்லை, நான் என்ன சொல்கிறேன்னா, என்னுடைய மகிழ்ச்சி சபையின் மகிழ்ச்சி தான். நான் என்னைக்கு இந்த ஊருக்கு வந்தனோ, 88 ஜூன் 27 வந்தனோ, அன்னையிலேருந்து ஒரு நாள் எங்கள் வீட்டில் போய் கிறிஸ்மஸ் கொண்டாடினதே கிடையாது. எல்லாமே நம்ம மக்கள் தான். அதே மாதிரி நம்ம மக்கள் எப்படி தெரியுமா, என்னைக்குள்ள சபைக்குள்ளே வந்தாங்களோ அன்னைக்கு கிறிஸ்மஸுக்கு எங்கேயுமே இவங்க போக மாட்டாங்க. அதனால் ஒரு மந்தையோடு மேய்ப்பன் இருப்பது போல, அல்லேலூயா, நானும் உங்களோட இருக்கிறேன், நீங்களும் எங்கள் கூட இருக்கிறீங்க. நம்ம மக்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் வேறு எதுவுமே கிடையாது. காலையில் ஆராதனை நடத்தணும், முடிஞ்சால் ஒரு டிஃபனை என்ன செய்யணும், சாப்பிடணும். அதுக்கப்புறம் மாலை, அந்த காலத்திலாம் சாப்பிட்ட உடனே இங்கே என்னது ரீஹர்சல், அப்புறம் அந்த ஸ்டேஜில் ஸ்க்ரீன் போடுறது எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு சில நேரம் ஸ்க்ரீனை போட்டுட்டு உள்ளே ஆடிக்கிட்டு இருக்கிறது. ஏன்னா வெளியே என்ன செய்யாது, அந்த மாதிரி ஒரு மகிழ்ச்சியெல்லாம் இருந்தது. ஆனால் ஒரு நாள் அதை தொலைச்சிடாதீங்க, அது தொடர்ந்து வரட்டும். அல்லேலூயா சொல்லுங்க, கரங்களை தட்டி. ஆமென்.
முதல்ல நான் சொல்லதுக்கு முந்தி கையை தட்டுவீங்க, இப்போ சொல்லி சொல்லி தட்டு வாங்க வேண்டியது இருக்கு. இருதயம் பலவீனம் ஆகி போச்சா என்னன்னு தெரியலையே. செக்அப் யுவர் ஹார்ட். ஓகே, இன்றைக்கு வாக்குத்தத்த செய்தியை கொஞ்ச நேரம் தான் நான் சொல்ல போகிறேன். ஏன்னா எனக்கு சர்ச்சு முடிஞ்ச பிறகு கொஞ்சம் ஒர்க் இருக்குது உங்களை வச்சு. ஆமாம், சர்ச்சு முடிஞ்சோடனே கொஞ்சம் உங்களை வச்சு கொஞ்சம் வேலை இருக்குது. இந்த மண்ணுக்குன்னெல்லாம் சுமக்கணும். அதனால் நான் வேகமாக என்னுடைய செய்தியை முடிக்கணும். சிலர் சொல்கிறீங்க, இப்படி சொல்கிற நாளெல்லாம் நீங்கள் ரொம்ப டைம் எடுக்கிறீங்க பாஸ்டர். இப்போ நீங்களா நானானி நம்ம பார்த்துடலாம். ஆமென். சீக்கிரத்தில் நியாயம் செய்வார். அல்லேலூயா. சீக்கிரத்தில். ஆமென். வாசிங்க வாக்குத்தத்த வசனத்தை. ஆமென். லூக்கா 18ஆம் அதிகாரம் எத்தனாம் வசனம்? ஆமாம், 7-8 வாசிங்க. தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நீடிய பொறுமையுள்ளவராய் இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ, சீக்கிரத்தில் அவர்களுக்கு நியாயம் செய்வார். ஆமென். இதுதான் அந்த மாதம் ஆண்டவர் சபைக்கு கொடுத்த வாக்குத்தத்தம். இந்த டிசம்பர் மாதத்தில் சில காரியங்கள் சீக்கிரமாய் நடக்க போகிறது. சில நன்மைகள் நமக்கு சீக்கிரமாய் வரப்போகிறது. அல்லேலூயா. ஆமென். அருமையானவர்களே, நியாயம் செய்வார் என்ற வார்த்தைக்கு இன்னொரு டிரான்ஸ்லேஷனில் சீக்கிரமாய் நீதி வழங்குவார். எல்லாரும் சொல்லுங்க, நீதி வழங்குவார். இப்போ ஒரு வழக்கு தொடரப்படுதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு வழக்கு இருக்கிறது, அந்த வழக்கு விசாரணையில் இருக்கிறது. ஆனால் அது எப்போ முடியும் அது தெரியாதா? எப்போ முடியும் வழக்கு? தீர்ப்பு சொல்லப்படும் போது. அப்ப தீர்ப்பு என்பது வழக்கின் முடிவு. தீர்ப்பு சொல்லப்படும் போது என்ன செய்யும்? வழக்கு முடியும். அப்படின்னா நியாயம் செய்வார் அல்லது நீதி செய்வார்னா அங்க என்ன வருது சொல்லுங்க? ஒரு முடிவு வருகிறது. ஒரு ஆரம்பம் இருந்தால் அங்கே என்ன இருக்கும்? அதனால தான் நீதிமொழிகள் 23 நம்ம என்ன வாசிக்கிறோம்? நிச்சயமாகவே முடிவு உண்டு. எல்லாரும் சொல்லுங்க, நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. எனக்கு அன்பானவர்களே, திடீர்னு சில வழக்குகள் அவசர வழக்காக விசாரிக்கப்படும். பார்த்துருக்கீங்களா? இந்த வழக்கை நீதிபதி எப்படி விசாரிக்கிறார்? அவசர வழக்கு. இப்போ நார்மலாக இருக்கிற வழக்கு வேற. ஆனால் சில வழக்குகள் அவசர வழக்காய் விசாரிக்கப்பட்டு உடனே என்ன சொல்லப்படும்? தீர்ப்பு சொல்லப்படும். சில வழக்குகள் வருஷ கணக்காக என்ன செய்யும்? இழுத்தடிச்சுக்கிட்டே இருப்பானுங்க. அதுவும் சிவில்லாம் ரொம்ப நாள இழுத்தடிப்பாங்க. இப்போ ஆண்டவர் இந்த வார்த்தையை எங்க சொல்றாருங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு ஏழை விதவை இருந்தால் அந்த பட்டணத்திலே கடவுளுக்கு பயப்படாத, மனுஷரை மதிக்காத ஒரு நியாயாதிபதி இருந்தான். எப்படி இருந்தான் நியாயாதிபதி? தேவனுக்கு பயப்பட மாட்டான். எப்படிப்பட்ட பயணி பாருங்க. ஒன்று தேவனுக்கு பயப்படு, இல்லைன்னா மனுஷரை மதி. ரெண்டும் கிடையாது. தேவனுக்கு பயப்பட்டா தானே என்ன பண்ணுவான்? மனுஷனை மதிப்பான். அதனால் இந்த நியாயாதிபதிக்கு கூட ஒரு வழக்கு, இந்த அம்மா ஒரு வழக்கு தொடர்ந்துட்டாங்க. அவங்க எதிராளி கூட ஏதோ பிரச்சனை. ஆனால் இவன் என்ன பண்ணலை? தீர்ப்பு சொல்லவே இல்லை. தீர்ப்பு சொல்லவே இல்லை. எனக்கு அன்பானவர்களே, இங்கே சீக்கிரம் என்று கர்த்தர் ஒரு வார்த்தையை சொல்றார். ஆமென். சீக்கிரமா என்ன செய்வாரா? அந்த சீக்கிரங்கிறது கொஞ்சம் தீவிரமாய் கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பிப்பார். ஏன்னா ஏசாயா 60:22 என்ன சொல்றாரு? சின்னவன் ஆயிரமும் கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்திலே தீவிரமா. எல்லாரும் சொல்லுங்க. நான் சொல்றேன், சில வழக்கு ஸ்லோவா போய்கிட்டு இருக்கோம். உங்க வாழ்க்கையில சில காரியங்கள் ஸ்லோவா போய்கிட்டு இருக்கோம். ஆனா சில நேரத்தில் கர்த்தர்
தீவிரமாய் அந்த காரியத்திலே நடவடிக்கை எடுத்து அதில் ஒரு முடிவை உங்களுக்கு தருவார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஆமென். அதனாலதான் கர்த்தர் சொல்றாரு, ஆமென், அவர் உங்களுக்கு சீக்கிரமாய் நீதி வழங்குவார், அவர் உங்களுக்கு சீக்கிரமாய் அற்புதம் செய்வார். ஏன்னா இப்ப நம்ம கடந்து இப்ப 11வது மாதத்துல வந்து நிற்கிறோம். இனி எவ்வளவு நாள் இருக்கு? ஒரு மாதம். எதுக்கு ஒரு மாதம்? ஒரு டெலிவரிக்கு எவ்வளவு இருக்கு? ஆமா, என்ன டெலிவரி? ஒரு நியூ இயர் டெலிவரி ஆக போகுது. அதுக்கு இன்னும் எவ்வளவு நாள் இருக்கு? இந்த ஒரு மாசத்துல பொதுவாக சிலர் எப்பவுமே நார்மலா இருப்பாங்க. அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க, எல்லா நாளும் நல்ல நாள். ஆனா சபை என்ன செய்கிறதுனா, ஒரு வருஷத்தை 2 பிரிக்கும். 2 6 மாதங்கள். அல்லேலூயா. ஒரு வருஷத்தை 3 பிரிக்கும். 3 4 மாதங்கள். நான் ஜெபிக்கும் போதெல்லாம் அப்படி ஜெபம் பண்ணுவேன். ஒரு வருஷத்தை 3 பிரிக்கும். 4 3 மாதங்கள். 4 3 மாதங்கள். ஒரு வருஷத்தை 6 பிரிக்கும். 6 2 மாதங்கள். அல்லேலூயா. இப்ப நமக்கு ஒரு மாசம் தான் இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. ஒருவேளை நீங்க என்னங்க ஒரு கிறிஸ்மஸ் வரப்போது, ஒரு புது வருஷம் வரப்போகுது, அப்புறம் என்ன நம்ம அப்படி தானே இருப்போம்னு நினச்சிங்கன்னா அது என்ன செய்யணும் தெரியல. ஆனால் சில காரியங்கள் என் வாழ்க்கையில் நடக்கணும், இந்த வருஷம் நடக்கணும் அல்லது அடுத்த வருஷம் நடக்கணுங்கிற ஒரு எதிர்பார்ப்பு உங்களுக்குள்ளே இருக்கும்போது இந்த நாட்கள் எல்லாம் புதியவைகளாக உங்களுக்கு தெரியும். அல்லேலூயா. ஏன் நம்ம சபையில் ரொம்ப பேர் வாக்குத்தத்த ஆராதனைக்கு வர்றதில்லை தெரியுமா? அவங்களுக்கு அதெல்லாம் பற்றி டஸ் நாட் மேட்டர். அது என்னங்க புதிய மாதம், எல்லாமே ஒன்று தான். அதை கிழிச்சு தான் போட்டுருவீங்களே. இப்போ 1ஆம் தேதி இன்னைக்கு பார்ப்பீங்க, எங்கள் வீட்டில் பாசமாக காலையில் எந்திரிச்சோன்னா டெய்லி அந்த இதை கிழிப்பாங்க. எதை? நம்ம காலண்டரை கிடையாது, டெய்லி காலண்டர் எவனாவது கொடுப்பான் பாருங்க, இந்த காம்ப்ளிமெண்ட்ஸாக அதை கரெக்டாக மாட்டி வச்சுக்கிறது. காலையில் எந்திரிச்சோன்னா எந்த நாள்? புதிய நாள். காலண்டரை கிழிச்சோன்னா எந்த நாள் வருது? ஆமாம், காலண்டரை கிழிக்கிறவங்களாம் அவர் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஒரு புதிய நாளை பார்க்கணும். சிலர் இந்த இந்துக்கள் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? இன்னைக்கு என்ன ராசியான்னு பார்ப்பான். கன்னி ராசியா, இல்லை கடக ராசியா, மிதுன ராசியா, நண்டு ராசியா அப்படின்னு பார்ப்பான். அதுக்காகவே என்ன பண்ணாங்க தெரியுமா? நம்ம ஆளுங்க அதை பிடிச்ச உடனே ஒரு வசனத்தை வைப்பாங்க. அல்லேலூயா. அப்புறம் அந்த சோம்பேறிகளுக்கு இன்னொன்று என்ன பண்ணுவாங்கன்னா, அதில் ஒரு கேள்வி பதிலையும் வைப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? அப்படி காலண்டர் கேக்கு பார்த்துருக்கீங்களா? ஆமாம், நீங்கள் கிறிஸ்மஸ் கேக்கு தான் பார்ப்பீங்க. இந்த காலண்டருக்கு அந்த இதுக்கு பேர் என்ன பேர்? கேக்கு. அதில் அந்த மாதிரி கேக்கு இருக்கும். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. புதிய நாளை கர்த்தர் நமக்கு தரும்போது ஒரு புதிய எதிர்பார்ப்பு நமக்குள்ளே இருக்க வேண்டும். இன்னைக்கு இந்த வழக்கு முடியணும், இன்னைக்கு இந்த பிரச்சனை முடியணும். கர்த்தர் சீக்கிரத்தில் நீதி வழங்குவார், ஒரு முடிவை உண்டாக்குவார். இதைத்தான் கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தமா தர்றார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. தீர்க்க முடியாத பிரச்சனைக்கு ஒரு தீர்வு. எல்லாரும் சொல்லுங்க, பிரச்சனைக்கு ஒரு தீர்வு. இந்த சம்பவத்தில் தான் நம்ம தியானிக்க போறோம். 18ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை பாருங்க. இருந்தால் எனக்கும் என் எதிராளிக்கும் விண்ணப்பம். பிரச்சனை இருக்கு பாருங்க. என்ன இருக்கு? எனக்கும் என் எதிராளிக்கும் என்ன இருக்கிறது? பிரச்சனை இருக்கிறது. கவனிங்க, நமக்கும் நம்முடைய எதிராளிக்கும் என்ன இருந்துகிட்டே இருக்குது? நமக்கு ஒரு நிரந்தரமான எதிராளி இருக்கிறான். அப்பப்ப எதிராளி உங்களை சந்திப்பான். அவன் சில நேரம் நண்பனா கூட மாறிடுவான், இல்லையா? ஆனால் நண்பனாக நீங்கள் இந்த உலகத்தில் இருக்கும் வரை நண்பனாக மாறவே முடியாத ஒரு எதிரி இருக்கான். ஆமென், ஆமென். யார் அது? சொல்லுங்க. சாத்தாங்கிறதுக்கு இப்படி பம்முறீங்க? பம்மல்கே சம்மந்தம் மாதிரி பம்மாதீங்க. யார் நம்முடைய எதிரி? அல்லேலூயா. அவனுங்கிட்ட நம்ம காம்ப்ரமைஸ்
ஆக முடியாது, அவன் நண்பனாகவே முடியவே முடியாது. பிரச்சனை இருக்கிறது எனக்கும் என் எதிராளிகளுக்கும். அல்லேலூயா. சில நேரம் நமக்கு நம்மளை அறியாமலே எதிராளி சிலர் உருவாயிடுறாங்க. அல்லேலூயா. இந்த எதிராளியை நீங்க பாதிக்கிற மாதிரி உங்க லைஃப் இருந்ததுன்னா உங்களுக்கு அவன் எதிராளியாகவே மாறுவான். அதனால சிலர் சேட்டனோடு காம்ப்ரமைஸ் பண்ணிட்டாங்க. ஜெபம் பண்ணாம யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்க தேவனோடு அல்ல, சாத்தானோடு. ஏன்னா அவன் அவங்கள டிஸ்டர்பே பண்ண மாட்டான். நீ காலையில் எந்திரிச்சு முழங்கால் போட்டு கர்த்தாவே தான், என்னடா ஒரு சத்தம் கேட்குது பாங்கறா அப்படின்னு அவன் வேலைக்காரங்களுக்கு சொல்லுவான். தூங்குறவங்கள தொந்தரவு பண்ணாதவன் சாத்தான். நீங்க தூங்குனீங்கன்னா அவன் டிஸ்டர்பே பண்ண மாட்டான். நீங்க ஜெபிக்கலைன்னா உங்களை மேல சந்தோஷப்படுவான். நீ பைபிள் படிக்கலைன்னா உங்க மேல ரொம்ப பிரியமா இருப்பான். நீ ஆராதனைக்கு வராதமா ஊர் சுத்த போனா அவன் கிளாப் பண்ணி அவன் தோள் மேலே என்ன செஞ்சுக்கிடுவான். ஆனா அதே நேரத்தில் நீ முழங்கால் படிட்டு ஜெபிக்கும் போது பக்கத்துல வந்து நின்று உன் ஜெபத்தை தடுக்க பார்ப்பான். நீங்க உபவாசித்து ஜெபிக்கும் போது, ஏன் இன்னைக்கு நிறைய பேர் உபவாசத்துக்கு வரல, அவன் விடலையா, விடமாட்டான், அவன் விடவே மாட்டான். அதுலயும் தப்பி வந்தவங்க அக்கினியிலிருந்து தப்பின கொள்ளி மாதிரி தான், விடவே மாட்டான். ஏன்னா நம்முடைய எதிராளி எப்படிப்பட்டவன், சாதாரண நினைச்சிடாதீங்க. ஆண்டவரே அவனை என்ன சொல்றாரு, உலகத்தின் அதிபதி. அவன் உலகத்தின் அதிபதி. உலகத்தை அவன் சொல்றான், எங்க இருந்துப்பா வந்த, உலகத்தையே சுற்றி வந்தேன். உலகத்தை ஒரு நிமிஷத்துல சுத்துமா. அவன் பயங்கரமான ஆளு. நீ ஜெபிக்கிறவனா இருந்தா உனக்கு அவன் எதிரியா மாறிடுவான். நீ வேதம் வாசித்தால் அன்றைக்கு சாத்தா உனக்கு எதிரியா மாறிடுவான். நீங்க ஜெபம், ஆண்டவருடைய காரியம், சபையின் காரியம் அப்படின்னு வந்தீங்கன்னா அவன் உனக்கு எதிராளியா மாறிடுவான். ஆனா இதெல்லாம் இல்லாம இருந்தீங்கன்னா அவன் உங்களுக்கு ஒரு நாளும் ஒன்றும் சொல்லவே மாட்டான், தீங்கு செய்யவே மாட்டான். அவன் உங்களுக்கு நண்பனாவே இருப்பான். ஆனா நீங்க ஆண்டவருக்கு எதிரியா மாறிடுவீங்க. நீங்க யாருக்கு நண்பனா இருக்கணும், யாருக்கு எதிரியா இருக்கணுங்கிறத நீங்க தான் முடிவு பண்ணணும். இந்த அம்மா சொல்றாங்க, எனக்கும் என் எதிராளிக்கும் என்ன இருக்கிறது. நான் சொல்றேன், இது நீண்ட நாள் பிரச்சனை. அடுத்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க, 4வது வசனம். வெகு நாள் வரைக்கும். வெகு நாள், எல்லாரும் சொல்லுங்க. அப்ப சில பிரச்சனை எவ்வளவு நாள் இருக்குது. சில பிரச்சனை வந்த உடனே தீர்ந்துருது. ஆனா சில பிரச்சனைகள் வெகு நாளா இருக்கிறது. சில பிரச்சனை சிலருடைய ஆயுள் நாள் முழுவதும் பிரச்சனையா இருக்குது. நான் சொல்றேன், அப்படி உங்களை தொடர்ந்து வந்த பிரச்சனைக்கு கர்த்தர் சீக்கிரமாய் நியாயம் செய்வார். இந்த வார்த்தையை ஆண்டவர் தந்தனால தான் நான் போல்டா சொல்றேன். அல்லேலூயா, ஆமென். முதல்ல ஒரு எதிராளி, 2வது பிரச்சனை. சொல்லுங்க, வெகு நாளாய் பிரச்சனை. வெகு நாளா இந்த பிரச்சனை என்ன செஞ்சுக்கிட்டே தான் இருக்குது, தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. சொல்யூஷன் கிடைக்கவே மாட்டேங்குது. நான் சொல்றேன், இப்ப கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, இவ்வளவு நாள் பிரச்சனையில் இருக்கிறியா, நீ சீக்கிரத்தில் உனக்கு நியாயம் செய்வேன். நீங்க நம்புனா நம்புங்க, நம்பாட்டி போங்க. இது நான் சொன்ன வார்த்தை கிடையாது, இது கர்த்தருடைய வார்த்தை. 430 வருஷம் நீண்ட நாள் ப்ராசஸிங் ப்ராப்ளம். ஆனால் யாத்திராகமம் 12:41 சொல்லுகிறது, அன்று இரவு 430 வருடம் முடிந்த அன்றைய தினமே 430 வருஷம் அடிமைத்தனம் ஒரே நாள்ல மாறிச்சு. நீங்க எத்தனை வருஷம் அடிமைத்தனமா இருந்தாலும் கர்த்தர் ஒரு நிமிஷத்துல மாற்றுவார். உங்க பிரச்சனை எவ்வளவு காலமாய் நீண்டிருந்தாலும் நீங்க கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிச்சீங்கன்னா சீக்கிரத்தில் உங்களுக்கு நியாயம் செய்வார். கர்த்தர் சீக்கிரத்தில் செய்வார். ஹல்லேலூயா. படுத்திருந்த அவனை இயேசு கண்டு, அவன் வெகு காலம் வியாதியஸ்தன் என்று அறிந்து. எவ்வளவு காலம்? எல்லாரும் சொல்லுங்க. சில பிரச்சனை சீக்கிரமா முடிஞ்சிருங்க. சில பிரச்சனை எப்படி இருக்கும், சபா இழுத்துக்கிட்டு இருக்கோம்.
என்னங்க இந்த வருஷம் முடியும்னு நம்ம பார்ப்போம், முடியலை. சரி அடுத்த வருஷமாவது முடிஞ்சிரும் அப்படின்னு பார்த்தா அடுத்த வருஷமும் என்ன ஆகாது, முடியாது. ஆனால் முடியாத பிரச்சனைக்கு முடிச்சு வைக்கிற ஒருத்தர் வருவார். அல்லேலூயா. முடியாததொன்றும் இல்லை என் வாழ்விலே, அப்படி நம்மளும் சொல்ல போகிறோம். அல்லேலூயா. முடியாத பிரச்சனையை முடிக்க வைக்கிறதுக்கு ஒருத்தர் வர்றாரு. அவரை யாருன்னு அவனுக்கு தெரியாது. யாருன்னு தெரியாமலே மிரக்கல் நடந்துருச்சு. அவன் சொல்கிறான், அவன் கேட்குறாங்க, உன்னை சுகமாக்குனவன் யாரப்பா? இப்போ எனக்கு யாருன்னு தெரியாது. ஒருத்தர் வந்தார், நின்னார், படுக்கையை எடுத்துக்கொண்டு நடனாரு, நான் நடந்தேன். இவ்வளோதான் எனக்கு தெரியுமே ஒழிய என்னை சுகமாக்கினது யாருன்னு எனக்கு அன்எக்ஸ்பெக்டட் மிரக்கல் வில் ஹேப்பன். நான் சொல்கிறேன், இந்த டிசம்பர் மாதத்தில் சில அன்னோன் பர்சன் மூலம், சில நீங்க எதிர்பார்க்காதவர்கள் மூலம் அற்புதம் உங்களுக்கு நடக்குமானால் கர்த்தர் சீக்கிரத்தில் நியாயம் செய்வார். கேட்குறாங்க, நீ அவரை பார்த்தியா? அவர் யாரு? எனக்கு யாருன்னே தெரியாது, எனக்கு யாருன்னே தெரியாது. ஒருத்தர் வந்தாரு, ஒரு பாட்டு பாடுவோம்ல, வந்தாரு, என்ன பாட்டு? ஆமாம், வந்தாரு, நின்னாரு, சொன்னாரு, முடிஞ்சு கதை. அல்லேலூயா. ஏன்னா அவருக்கு தெரியும் அது இவன் எவ்வளோ நாளாக ப்ராப்ளத்தில் இருக்கான்னு அவருக்கு தெரியும். இந்த சபையில் இருக்கிற நீங்கள், உங்களுக்கு எத்தனை வருஷம் பிரச்சனை இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனால் he know very well about you. உங்கள் பிரச்சனை எவ்வளவு பெருசுன்னும் அது எவ்வளவு காலம் வேரூன்றி இருக்கிறது என்றும். ஆமென். பக்கத்தில் இந்த பில்டிங்கில் ஒரு என்ன செடி, அது ஆலமரம் முளைச்சிச்சு. அதை எத்தனை முறை நம்ம சுரேஷ், மிஸ்டர் சுரேஷ் பாபு, சுரேஷ் மேத்யூ, அவர் கூட ஒரு தடவை குத்தி எல்லாம் ஆசிட்டெல்லாம் போட்ட, முடியவே முடியலை. இப்போவும் அவருடைய ப்ராசஸிங் போயிட்டு தான் இருக்குது. அப்போ சில நேரம் சில பிரச்சனைகள் என்னத்துக்கு சொல்யூஷனே ஆகாது. அவர் வந்தால் ஒளிய. அல்லேலூயா. எத்தனை முறை ட்ரை பண்ணி பார்த்துருப்பான், எத்தனை பேரை ஹெல்ப்பு கூப்பிட்டுருப்பான், முடியவே முடியலை. காலங்கள் தான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆனால் நீங்கள் அறியாத ஒருவர் வந்தார். நான் சொல்ல, இந்த டிசம்பர் மாதத்தில் கர்த்தருடைய பிள்ளைகளே, சபைக்காக வைராக்கியமாக இருக்கிற தேவ ஜனமே, திடீர்னு ஒருத்தர் வந்து நின்று, நீங்கள் அறியாத ஒருவர் உங்கள் நடுவில் இருக்கிறார். ஆமென். சொல்யூஷன் கொடுப்பாரு. நெடுநாள் பிரச்சனை. ஒரு அம்மா அப்படித்தான் சர்ச்சில் இருந்தாங்க, நம்ம சர்ச்சில் இல்லை, இயேசுநாதர் இருந்த சினாகாக்கில். அல்லேலூயா. 18 வருஷமாக இப்படி இருந்தாங்க. ஆமாம். நிமிரவே முடியலை, எவ்வளவும் நிமிர முடியவில்லை. how many years? 18 years. இயேசு வந்தார், அந்த அம்மாவை தொட்டார், அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினார். இமிடியட்லி மிரக்கல் ஹேப்பன்ட். இப்படித்தாங்க இத்தனை வருஷமா கடன் கடன் கடன்ல நிமிர்ந்து நடக்க முடியல பாஸ். அது ஒரு யாக், ஒரு நுகம். கடன் என்னது? ஒரு நுகம். கடன் வாங்குறதுல சந்தோஷப்படவே கூடாது, கூடாது. எங்கேயாவது கிடைக்கும் நீ வாங்க பழகாதீங்க. ஏன்னா நான் அந்த மாதிரி சிக்கல் இருந்ததுனால சொல்கிறேன். சில நேரம் சிலர் ஃபோன் பண்ணுவான், லோன் இந்த காருக்கு ஏற்கனவே லோன் வாங்கியிருக்கு, அவன் கேட்பான், இன்னும் லோன் வேணுமா? ஏற்கனவே லோனை தாண்டா ஓடுது, இல்லை இன்னும் லோன் தரோம்மா. அப்படியெல்லாம் நீங்கள் நிறைய பேர் சிக்க வைக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. கடன் 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 கடன், பணம் 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 பணம்னு போகாதீங்க. அது ஒரு நுகத்தடியாய் ஒரு நாள் நம்ம மேலே விழுந்துரும். ஆமென். ஆடம்பர செலவுகள். ஒருத்தர் சர்ச்சைக்கு வந்தாங்க, அப்போ நமக்கு ஒரு ட்ரெஸர் இருந்தார், அவர் பேங்க் ஆஃப் இந்தியாவில் ஒர்க் பண்ணுறாரு. அவர்கிட்ட சொல்லி ஒரு லோன் வாங்கி கொடுத்தோம். ரொம்ப கடத்தில் இருக்காது, சேகர் பிரதர், ஜான் கிருஷ்ணன் தெரியும். அவர் அந்த காசு வாங்கினோன்னா பார்த்தீங்கன்னா கடையில் போய் இது லோனை வாங்கிவிட்டு ஒரு பூஸ்ட் தூக்கிட்டு வர்றாரு, இவ்வளோ பெருசு. ஏன்னா யார் பணம்? உன் பணமா என் பணமா? அது ஊராம் பணம்.
கடைசியில் ஊரை விட்டு ஓடிட்டாங்க. சரின்னு இவங்கெல்லாம் நம்ம பிரதர்ஸ் எல்லாம் தேடி போய் கண்டுபிடிச்சிட்டு போனால் அந்த அம்மா கத்தி எடுத்து வச்சு நிற்குது. எதுக்கு? வந்தவங்கள குத்துறதுக்கு இல்லை, கடனை கேட்டேன்னா என்னையே குத்திக்கிருவேன் நீ. 50,000 ரூபா அவுட்டு. அருமையானவர்களே, கடன் அந்த நுகத்திலிருந்து வெளியே இந்த டிசம்பர் மாதத்தில் கர்த்தர் உங்களை கொண்டு வர போறார். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். நீங்க புதிய வருஷத்தில் கடன் இல்லாமல் போக ஏதோ ஒரு அற்புதம் நடக்கும். ஆனா மேலும் 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 அந்த கண்ணியை போடாதீங்க. ஆமென். கூழானாலும் கடன் இல்லாமல் குடிங்க. ஆமாம், அது ஒருவேளை பிரசங்கம் பண்ணக்கு நான் தகுதி இல்லைனாலும் நான் பிரசங்கம் பண்ணி தான் ஆகணும். ஹல்லேலூயா. அதனால் எங்கடா கிடைக்குங்கிறது வாங்காம உள்ளதை வச்சு எப்படி அதை அடைக்கலாங்கிறத பார்த்தோம்னா கர்த்தர் அற்புதம் செய்வார். ஹல்லேலூயா. வாக்குத்தத்தத்தை என்ன கொடுக்கிறாரு? நீயோ கடன் வாங்காதிருப்பாய், கடன் கொடுப்பாய். சிலர் இந்த வம்புக்கே நாங்கள் வரல பாஸ்டர், கடனும் வாங்க மாட்டோம், கடனும் கொடுக்க மாட்டோம். ஏன்னா கொடுத்துட்டு எதுக்கு இந்த வம்பு? கொடுத்துட்டு அப்புறம் அவன் கத்தியை தூக்கி நிற்கவா? கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், அதை யாருக்காக கொடுத்தான்? குத்துறவனுக்காக கொடுத்தான் அப்படிங்கிற பிரச்சனை வந்துடும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நுகத்தை கர்த்தர் உடைப்பார். அது என்ன செய்கிறது? நம்மை நிமிர்ந்து நிற்க முடியாமல் போக பண்ணுகிறது. நம்மளால் நிமிர்ந்து இப்படி நிற்க முடியாம அந்த கூனியை போல அந்த கடன் பல வருஷங்கள் வட்டி 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 வட்டி. இன்னைக்கு கடன் ரொம்ப ஈஸியா கிடைக்கிறது. இன்னைக்கு பேங்க்ல லோன் வந்து ஈஸியா கிடைக்கிறது. ஈஸியா கிடைக்கிறதுனால நம்ம கடனாளியா இருக்க கூடாது. சில நேரம் சில சூழ்நிலைகள் வரும், அதுக்காக நம்ம எப்பவுமே பெர்ஃபெக்ட்னு சொல்ல முடியாது. ஆனால் நான் சொல்கிறேன், கர்த்தர் இந்த வருஷத்தில் சீக்கிரத்தில் உங்களுக்கு நியாயம் செய்வார், ஒரு அற்புதத்தை செய்வார். 2 மாதத்துக்கு முன்னாடி ஆராதனை முடிஞ்சவொன்னே ஒரு கணவனும் மனைவியும் ஒரு பத்திரமும் அதுக்கு மேலே ஒரு ஸ்வீட் பாக்ஸோட என்னை சந்திக்க வந்தாங்க. அடேப்பன் அவங்க சொன்னாங்க, இந்தாங்க பத்திரம், அதை பத்திரமா வச்சுருக்க எனக்கு தருவாங்கன்னு பார்த்தேன். ஓஹோ, எனக்கு யாரோ வீடு கொடுக்குறாங்க அல்லது லேண்டு கொடுக்குறாங்கன்னு பார்த்தா அவங்க சொன்னாங்க, பாஸ்டர் எங்கள் வீட்டு கடனெல்லாம் அடைச்ச பத்திரம். ஹல்லேலூயா, ஆமென். இதை ஜெபம் பண்ணி கொடுங்க. நிறைய பேர் அப்படி தான், நம்ம ஏமாந்துடக்கூடாது. ஒருத்தர் தேவதாஸ் பிரதர் 12 லட்சம் என் கையில் கொடுத்தாரு, ஜெபம் பண்ணி கொடுங்க. நான் வீடு வாங்க போகிறேன், அதுக்காக நான் பேராசக்காரெல்லாம் கிடையாது, எனக்கு அது சந்தோஷம்தாங்க. அப்படி அமௌண்ட்டை கொடுத்து ஜெபம் பண்ணி திரும்ப கொடுக்கறது ரொம்ப சந்தோஷம்தான். இந்த ராஜ்கம் இல்லாமல் போனஸ் வாங்கிட்டு எனக்கு காணிக்க கொண்டு வரும்போதெல்லாம் அவங்க கூட சண்டை போடுவேன். திருப்பி உங்களுக்கு 1000 ரூபா 2000 ரூபா, போன வாரத்தில் 2000 ரூபா கொண்டு வந்தாங்க, இந்தாங்க உங்களுக்கு 1000 ரூபா. வேண்டாம் பாஸ்டர், நீங்கள் வச்சுக்கங்க பாஸ்டர்மாங்க. இந்த மாதிரி சிலரும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஸ்வீட்டும் கொடுத்துட்டு சொன்னாங்க. நான் ஒரு நாள் ஒரு காலத்தில் கடன் கட்ட முடியாமல், லோன் கட்ட முடியாமல் அவங்க வீடை விற்றுட்டு வாடகை போகலான்னு பிளான் பண்ணாங்க. தொடர்ந்து ஜெபித்ததுனால கர்த்தர் அந்த நுகத்திலிருந்து அந்த குடும்பத்தை உடைத்தெறிந்தார். எத்தனை வருஷம்? 18 years. அல்லேலூயா. இந்த உடைச்சி எறிவார. ஆமென். துன்மார்க்கன் கடன் வாங்கி செலுத்தாமல் போகிறான். நீ தேவனுடைய பிள்ளையா இருந்தீங்கன்னா யாரையும் ஏமாற்ற முடியாது. அவன் உங்க காலரை பிடிக்கிறானோ இல்லையோ, நீங்க ஜெபம் பண்ணும் போது அவர் உங்க காலரை பிடிச்சிருவார். இதுக்கு நிறைய சாட்சி இருக்கு. இப்போ எனக்கு டைம் இல்லை, இன்னும் 2 பாயிண்ட் இருக்கு. அதை எப்படி முடிச்சு உங்களை அனுப்ப போறேன்னே தெரியல. இந்த ஒரு பாயிண்ட்ல எனக்கு தாக்கம் அதிகமாக இருந்து கொண்டு இருக்கிறது. யாரோ இந்த மாதிரி ப்ராப்ளங்களில் இருக்கீங்க போல் இருக்கு. அதனால தான் நான் ரொம்ப தாக்கமாக அதில் பேசிக்கிட்டே இருக்கேன். வெளியே வாருங்கள். வெளியே போங்கன்னா இப்போ போயிடுவோம் பாஸ்டர். வெளியே வாங்கன்னா நாங்கள் எங்கேருந்து வர்றது? வெளியே யாருமே இல்லையே. ஆமென். கர்த்தர் நம்மளை அப்படி ஆசீர்வதிக்க போகிறார். நம்முடைய சபை மக்கள் யாருமே கடன் இல்லாமல் வாழக்கூடிய ஒரு கிருபையை
இந்த 2025 கர்த்தர் தரப்போகிறார். ஆமென். ஒன்று பிரச்சனை, ரெண்டாவது வெகு காலம், லாங் ப்ராப்ளம். ஆனா கர்த்தர் சொல்றார், சீக்கிரமா நான் அதை தீர்த்துருவேன், சீக்கிரமா தீர்ப்பார். நீங்க எவ்வளவு கால பிரச்சனையில் இருந்தாலும் இந்த டிசம்பர் மாதம் 1 மாசம் இருக்கு. ஆமென். நீங்க புது வருஷத்துல போறதுக்கு முன்னாடி தீர்த்துருவார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நெடுங்காலமாய் காத்திருப்பது இருதயத்தை, ஆனால் விரும்பினது வரும்போதோ. ஆமென். அப்ப இந்த நெடுநாளா எதிரி கூட என்ன இருந்துகிட்டே இருக்கிறது? பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கிறது. அந்த மாதிரி கடன் பிரச்சனை இருக்கிறது, வியாதி பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கிறது. ஐ ஆம் ஆல்சோ. ஆனா கர்த்தர் சீக்கிரத்திலே சுகமாக்குவார், சீக்கிரத்திலே என்ன பண்ணுவார்? விடுதலை தருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்ப இந்த மாசத்துல நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன? சீக்கிரத்திலே என்ன செய்வார்? ஆமென். உங்க நெடுநாள் பிரச்சனைக்கு ஒரு முடிவை கர்த்தர் இந்த மாதத்திலே தரப்போகிறார். ஹல்லேலூயா. நிச்சயமா முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. ஓ, எனவே சந்தோஷமா பாடு, சமாதானத்தோடு, நிச்சயமா முடிவு உண்டு, உன் நம்பிக்கை. நான் சொல்றேன், எத்தனை வருஷ பிரச்சனையா இருந்தாலும், ஹல்லேலூயா, ஆமென். கடன் பிரச்சனை மட்டும் இல்லை, பல பிரச்சனைகளை நம்ம சிக்கி இருந்தாலும் கர்த்தர் சீக்கிரமா நியாயம் செய்வார். ஹல்லேலூயா சொல்லுங்க. இப்போ நான் 2 பாயிண்டை ஸ்கிப் பண்ணிட்டு இந்த சீக்கிரமாக எப்படி நியாயம் செய்வார் என்பதை மட்டும் சொல்லிட்டு நம்ம அடுத்த பகுதிக்கு போகலாம். அதே 18ஆம் அதிகாரத்தில் இந்த சீக்கிரமாக நியாயம் செய்வாருங்கிறதுக்கு ஆண்டவர் 2 காரியத்தை சொல்கிறார். 2 காரியத்தை சொல்கிறார். நான் அந்த வசனத்தை நோட் பண்ணலை. என்ன சொல்கிறார் அப்படின்னா, அந்தபடியே அதை வசிக்க நல்லா கவனிங்க. அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ. இந்த வசனத்தை சொல்லி என்னுடைய செய்தியை முடிக்க போறேன். இப்ப கவனிங்க, கர்த்தர் யாருடைய வாழ்க்கையிலே சில காரியங்களை சீக்கிரமா செய்வார் என்றால், முதல்ல அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஆமென். யாரு? ஆமா, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் இருந்து கானானை நோக்கி போகும்போது அவர்களோடு கூட சில அந்நிய ஜாதியாரும் என்ன செய்தார்கள்? கூட போனாங்க. அவர்கள் என்ன செய்தார்கள்? அவர்கள் வனாந்தரத்திலே இச்சை உள்ளவர்களாய் மாறினார்கள். இன்னைக்கு கர்த்தர் நல்லா கவனிங்க, கர்த்தர் யாருடைய வாழ்க்கையில என்கவுண்டர் ஆகிறாரு? என்கவுண்டர் ஆவார். சில நேரம் கர்த்தர் குறுக்கிடுவார். சீக்கிரமாய் இந்த ப்ராசஸிங் சீக்கிரமா ஆறதுக்கு என்ன செய்வார்? குறுக்கிடுவார். ஹல்லேலூயா. சில நீதிபதிகள் தீர்ப்பு வழங்குவதற்கு சில அரசியல்வாதிகள் கூட என்ன செய்வாங்களாம்? குறுக்கிடுவாங்க. இன்னொன்று குறுக்கிடும். என்னது? பரிதானம். அது போகிற திசையெல்லாம் என்ன செய்யும்? நோக்க திசையெல்லாம் குறுக்கிடுகிறது.
நான் சொல்கிறேன், அரசியல்வாதியும் குறுக்கிட வேண்டாம், பணமும் குறுக்கிட வேண்டாம், கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் குறுக்கிடலாம். அவர் குறுக்கிட்டாருன்னா இந்த ரொம்ப நாளாக இருக்கிற காரியத்தை வேகமாக முடிச்சு கொடுத்துருவார். நம்ம சொல்கிறோம், இந்தாங்க ஒரு 10,000 ரூபா வச்சுக்கோங்க, முடிச்சு கொடுங்க காரியத்தை, முடிச்சு. ஆமாம், லஞ்சம் வாங்காதவனையும் வாங்காத வைக்கிறது நம்ம தான், வாங்க வைக்கிறது யார் தான்? நம்ம தான். ஏன்னா அவன் வேணும்னே இழுத்துக்கிட்டு இருப்பான். இழுத்துக்கிட்டு இருக்கவனுக்கு ஒரு 5,000 ரூபா கொடுத்தா, இந்த காக்கா வெளிப்படுறவனுக்கு கம்பியை கொடுத்தவொடனே சரியாயிரும் பாருங்க. காக்கா எப்படியே வலிச்சுக்கிட்டு இருப்பான், கம்பியை கொடுத்தோன்னே என்ன ஆயிடுவான்? அதே மாதிரி இந்த மாதிரி காரியத்தை இழுத்துக்கிட்டே இருப்பான். அவன்கிட்ட போய் கொஞ்சம் வெட்டுனா போதும், என்ன ஆகும்? காரியம் சாதிக்கப்படும். எனக்கு திருநெல்வேலியில் ஒரு பாஸ்டர் இருக்கிறாரு, என்பிஎன்னுடைய ரீஜனல் கோஆர்டினேட்டராக இருந்தவர், இங்கே கூட வந்திருக்கிறார், செய்தியெல்லாம் கொடுத்துருக்கிறார். அவர் ஒரு இடம் வாங்கி பெரிய சர்ச்சை கட்டுறதுக்கு இடம் வாங்கியிருக்கிறார். ஆனால் பெர்மிஷனுக்கு போகும்போதெல்லாம் பணம் கேட்குறான். அவர் பணம் கொடுக்க மாட்டேங்கிறார். அவருக்கு வயசு 60 இருக்கும்போது என்கிட்ட சொன்னார், இன்னும் சர்ச்சை கட்டலைன்னார். நான் சொன்னேன், 70 ஆனாலும் கட்டுவீங்களான்னு தெரியல. ஏன்னா அங்கே ப்ராப்ளம் எங்கே இருக்குது? அப்போ கர்த்தர் தான் குறுக்கிடணும். அல்லேலூயா. இப்போ கர்த்தர் யாருடைய வாழ்க்கையில் குறுக்கிடுவார்னா, நீங்கள் ஒரு சோசன் வெஸ்ஸலாக இருக்க வேண்டும். மஸ்ட் பி. நல்லா கவனிங்க தம்பி, நீங்கள் சர்ச்சுக்கு வர்றதுனால இல்லை. சர்ச்சுக்கு நான் வந்துட்டேன், இன்னைக்கு ஃபர்ஸ்ட் சண்டே, ஐ ஆம் வியரிங் ஒயிட் அண்ட் ஒயிட். ஆமாம், நீங்கள் நான் ஞாயிற்றுக்கிழமை நல்லா ட்ரெஸ் இருந்துச்சு, அதுக்கு ஒரு கவிதை எழுதி வச்சுருக்கேன், அறிவிப்பில் வாசிப்பேன். அதை நீங்கள் கவனமாக கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அதை நீங்கள் மட்டும்தான் கவிதை சொல்ல முடியுமா? நான்லாம் கடன் வாங்காமல் கவிதை எழுதுகிறவன். அல்லேலூயா. என்னது ஒயிட் அண்ட் ஒயிட்ல சண்டே வந்தனால அல்ல, நீங்கள் ஒரு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவனாக இருக்க வேண்டும். தெரிந்து கொள்ளாம எப்படி பாஸ் நாங்கள் சர்ச்சுக்கு வருவோம்? நீங்கள் என்ன பேசுறீங்க? ஆமாம், அங்கே பிரச்சனை இருக்கு. நீ தெரிந்து கொள்ளப்பட்டவனாக இருந்தால் உன் நாளெல்லாம் அவரோடு இருப்பாய். அல்லேலூயா. சிலர் எப்படா சண்டே சர்வீஸ் முடியும்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அங்கே நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். லிசன் கேர்ஃபுல்லி. நீ சோசன் பர்சனா வெஸ்ஸலா? யோசிச்சு பாருங்க. தம்மால், இன்னைக்கு உண்மையை சொல்றேன், தைரியமா சொல்ல முடியுமா? நான் உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். எத்தனை பேருங்க என்ன பறையும்? ஹல்லேலூயா. உங்க மனசாட்சி சொல்லும், யூ ஆர் சோசன். நீ தெரிந்து கொள்ளப்பட்டவன் மகனே. கர்த்தர் உன் ஆவியில பேசுவார். நமக்கு சாட்சி கொடுக்கிறதே யாரு தான்? பரிசுத்த ஆவியானவர் தான். நம்முடைய ஆவியில சாட்சி கொடுப்பாரு. மகனே நீ கவலைப்படாத, உன்னை யார் என்னவும் சொல்லிட்டு போறாங்க. ஓ ஹல்லேலூயா. உன்னை எவனை என்னவோ சொல்லிட்டு போறான், ஆனா நீ என்னுடையவன், நீ என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், நீ என் தாசன், நான் உன்னை மறப்பதில்லை, நீ என் தாசன். ஹல்லேலூயா. உன்னை பத்தி எத்தனை விமர்சனங்கள் எவனும் எவ்வளவு சொல்லிட்டு போற, நீ என் தாசன். அந்த மனச்சாட்சி மட்டும் சரியா இருந்தா உனக்கு ஏன் வந்தாலும் ஒண்ணு டோன்ட் பிக் யுவர் ஹேர் ஈவன். அல்லேலூயா. அவன் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். சொல்லுங்க. நான் எல்லாரும் சொல்லுவேன், ஆண்டவரே நான் என் பேசாம அழகா அந்த ஊர்ல மரம் ஏறி மிளகு பறிச்சுக்கிட்டு ஏலக்காய் பறிச்சுக்கிட்டு இருந்தவனை போய் எதுக்கு இந்த ஊழியத்தை கொண்டு வந்தீங்க? நான் கேட்டனா அப்படி ஒரு பாட்டு ஒருத்தர் எழுதியிருக்கிறார். இங்கிட்டு போனால் விசுவாசி அடிக்கிறான், அங்கிட்டு போனால் பிரஜாதி மிதிக்கிறான். நான் கேட்டனா, அந்த பாட்டை ஒருத்தர் எனக்கு அனுப்புனார், உங்களுக்கு அனுப்பிவிடுறேன் பாருங்க, நல்லா இருக்கும். நான் கேட்டனா அந்த ஊழியத்துக்கு எனக்கு கொடுங்க. நான் கேட்டேனா? வேணானி தானே சொன்னேன். நான் வேணானி தான் சொன்னேன். நான் ஒரு இவாஞ்சலிஸ்டாக இருந்துக்கிட்டு சம்பாதிச்சு நல்லா சுவிசேஷம் சொல்றேன்னு தானே சொன்னேன். எந்தினா என்ன இങ്ങനെ ഇവിടെ கொண்டு ஏனையா என்னை தெரிந்து கொண்டீர், என்னிடத்தில் என்ன நன்மை கண்டீர், ஏழை என்னை ஏன் அழைத்தீர்,
அடிமை என்னிடத்தில் அன்பு வைத்தீர், ஆவியினாலே அபிஷேகித்தீர். ஒரு போதும் உம்மை விட்டு பிரியாமலும் ஒரு நாளும் உம்மை விட்டு விலகாமலும் நான் உம்மோடு வேண்டும் ஐயா. ஆமென். அல்லேலூயா. நான் கேட்டேனா? ஆனா ஆண்டவர் சொல்லுவாரு, நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன். இன்னைக்கு என்ன பார்த்து மட்டும் இல்லை, இங்க இருக்கிற உங்க ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்றாரு. என் பிள்ளை சர்ச்சுக்கு வர மாட்டேங்க, என் சொந்தக்காரங்க சர்ச்சுக்கு வர மாட்டேங்காங்க, என் சொந்த பந்தம், என் ஜாதியை ஏன்னா யாருமே வரல. இருக்கட்டும் மகளே, நான் உன்னை தெரிந்து கொண்டேன். அல்லேலூயா. இருக்கட்டும் மகனே, நான் உன்னை தெரிந்து கொண்டேன். ஆமென். நீ என் தாசன். அல்லேலூயா. தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். வாலிப தம்பி, வாலிப சகோதரி இருக்கிற எல்லாரையும் கேட்கிறேன், உன் நெஞ்சில கை வச்சு சொல்ல முடியுமா? நான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டு தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, அதனால இங்க சொல்றாரு, தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகிய, இரண்டாவது என்ன? தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களுடைய. ஆமென். விஷயத்துக்கு அப்ப வருவோம், உடனே விஷயத்துக்கு போகாதீங்க, மேட்டர் அப்ப முடிப்போம். இப்ப என்னது? முதல்ல யாரு? தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுடைய, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தம்மால் தெரிந்து கொள்ள. இரண்டாவது இரவும் பகலும். ஏன்பா அந்த வசனத்தை எடுத்துக்கிட்ட? இரவும் பகலும் தம்மை நோக்கி. இப்ப கவனிங்க, சும்மா ஒரு ஆராதனையில் வந்துட்டு நான் மேஜிக் பண்றேன்னு நினைச்சிட்டு போயிடாதீங்க. ஐ ஆம் நாட் அ ஜோக்கர். நான் ஒன்றும் உங்களுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. அப்படின்னா ரிசைன் பண்ணுங்க. ஓகே, நான் உங்களுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. நீங்க தான் இரவும் பகலும் அவரை நோக்கி. யாருக்கு சீக்கிரம் நியாயம் செய்வாரு? பாஸ்டர் இந்தாங்க நியாயம் எனக்கு செஞ்சு விடுங்க அப்படி தலையை கொடுத்தீங்கன்னா, நான் வேணா அந்த கால் வலி, மூஞ்சி வலி, முகத்து வலி, இதுக்கு வேணாதான் ஜெபம் பண்ண முடியும். என்னால் முடியாது, என்னால் முடியாது. இந்த படியில் ஏறி வர கூட என்னால் முடிய மாட்டேங்குது. அப்புறம் என்ன நான் காரியத்தை சாதிக்க போகிறேன்? வேதம் சொல்லுகிறது இரவும் பகலும். யாருடைய விஷயத்துல கர்த்தர் சீக்கிரமாய் கிரியை செய்வார் தெரியுமா? முதல்ல யாருடைய காரியங்கள்? தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஒரு சபையில விசுவாசியா இருந்து தண்ணீர்ல மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்து மாதம் ஒரு முறை ஒயிட் அண்ட் ஒயிட்டோட திருவிருந்து எடுக்கணும். Do not play with the church to me. ஒயிட் அண்ட் ஒயிட்ல என்ன எடுத்து, இது எங்க போட்டிருக்கு? இப்படிதான் அவர் எதையாவது சொல்லுவார். சும்மா எதையாவது மசாலா, ஒரு மசாலா சேர்க்காம KFC சிக்கன் நல்லாவா இருக்கும்? KFC சிக்கனுடைய மசாலா ரொம்ப பெஸ்ட் மசாலா. அதை மாதிரி தான் நான் உங்களுக்கு கொடுக்குற செய்தி. நீங்கள் சொல்லிக்கிட வேண்டியதான். சரி விடுங்க, என்ன சொன்னேன்? இப்போ தண்ணீர்ல மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்து பரிசுத்தமாய் திருவிருந்து எடுத்து கர்த்தருக்காக சாட்சியாய் வாழுகிற தம்மால் அவங்க எப்படி இருப்பாங்க? இரவும். ஆமா, நேற்று எனக்கு ஒரு பாஸ்டர் லேட்டாக ஃபோன் பண்ணார். 10 மணி இருக்கும். எனக்கு அப்படி யாருமே ஃபோன் பண்ண மாட்டாங்க, எனக்கு டைம் தான் வச்சுருப்பேன். என்ன விஷயம் அப்படின்னு, இல்லை 5ஆம் தேதி வியாழக்கிழமை எங்கள் சர்ச்சில் தானே ராஜபாளையம் மீட்டிங். ஆமாம், லெட்ரு வரலன்னார். லெட்ரு அனுப்பி நிறைய நாள் ஆச்சு அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போதே அவர் சொன்னார், பாஸ்டர் இன்னைக்கு எங்களுக்கு நைட் ப்ரேயர் அப்படின்னாரு. ஏன்னா சனிக்கிழமை நைட் ப்ரேயர், நாளைக்கு சண்டே இல்லை அப்படின்னு. இல்லை, அமாவாசை ஜபம் அப்படின்னாரு. இதெல்லாம் என் புதுசாக இருக்குது, அமாவாசை ஜபம், பௌர்ணமி ஜபம் அப்படின்னா. நான் அவருக்கு ரீசன் சொன்னார். சில காரியங்களை சொன்னது எனக்கும் ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. அப்போ நீங்கள் எப்படி ஆராதனை நடத்துவீங்க? எங்கள் மக்கள்
நைட்டு 2 மணி வரை கூட ஜெபம் பண்ணுவாங்க. ஆனால் காலையில் அத்தனை பேர் ஃப்ரெஷ்ஷாக ஆராதனைக்கு வந்து இருப்பாங்க. அதுதான் எங்கள் சபை. எங்கள் சபைனா அவங்க சபை. தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்கள். 2 குவாலிஃபிகேஷன். 1 தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். 2 தம்பி நீங்கள் யாராக இருந்தாலும் சரிதான், ஜெபத்தை மட்டும் அற்பமாக நினைக்காதீங்க. இது நான் சொல்லலைங்க, இது யார் சொன்னது? கர்த்தர் சொன்னார். யாருடைய வாழ்க்கையில சீக்கிரம் கர்த்தர் என்டர் ஆவாரு, யாருடைய வாழ்க்கையில சீக்கிரம் கர்த்தர் அற்புதம் செய்வாரு? 1 தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், இன்னொன்று டே அண்ட் நைட். சரி, நைட்டு தாங்க இல்லை, ஒரு டேலையாவது வந்து எப்படி வந்தாலும் பாஸ்டர் ஜெபத்தை பற்றி சொல்லாமல் இருக்க மாட்டார். சப்படி திங்கிங். நானா சொன்னேன்? கர்த்தர் சொல்றாரு. யாரு? இரவும் பகலும். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். கூப்பிடுகிறவர்கள், ஜெபிக்கிறவர்கள். இன்னைக்கு தேவனுக்கு தேவை. அவங்க விஷயத்துல தான் டக்குன்னு நியாயம் செய்வார். சும்மா ஆராதனைக்கு வந்துட்டு, அதுவும் 2 பாட்டு முடிஞ்ச உடனே வந்துட்டு எனக்கு இன்னும் நியாயம் செய்யலையே. ஒருவேளை நியாயம் செஞ்சாருன்னா வேற யாரோ உங்களுக்காக கிரயம் செலுத்தினால செஞ்சிருப்பாரு. இரவும் பகலும் கூப்பிடுறீங்களா? சபையில் ஒரு உபவாச ஜெபம் வச்சா மனசு இருக்கா? நீங்க வரணும்னு சொல்லலை, வசனத்தை தான் நான் சொல்றேன். இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களுடைய விஷயத்தில் எல்லாரும் சொல்லுங்க. அப்ப இரவும் பகலும் கூப்பிடுகிறவனுடைய விஷயம் எங்க போயிருது? இரவும் பகலும் ஜெபிக்கிறவனுடைய விஷயம் எங்க போயிருது? ஆண்டவர்கிட்ட போயிரும். நீங்க சொல்லாம இருந்தாலும் போயிரும். நான் சொல்றேன், இனி வரும் நாட்கள்ல கேட்காமலே அற்புதத்தை கர்த்தர் செய்ய போறார். கேட்டிருக்கவே மாட்டேன், சில அற்புதங்கள் நடக்கும். நீங்க விரும்பி இருக்கிற மாட்டீங்க, அற்புதங்கள் நடக்கும். இரவும் பகலும் ஒரு கூட்டம் ஐயா. அல்லேலூயா. ஆரம்பத்தில் 97-94 இருந்து இந்த சபை அந்த குறைச்சல் இருக்கும் போது நைட் ப்ரேயர் எவ்வளவு மகிமையா இருக்கும். சாட்சியாபுரத்துக்கு கேட்கும், இங்கிருந்து நம்ம நைட் ப்ரேயர் பண்ண. இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்கள். எல்லாரும் சொல்லுங்க. சரியா, இரவு முடியல, பகலாவது, ஒரு நேரமாவது வாழ்க்கையில் இன்னொரு லைஃப். கூப்பிடுகிறவர்கள். ஆமென். இன்னைக்கு அதை அற்பமா நினைக்காதீங்க பிரதர். சபையில் சொல்ற அனௌன்ஸ்மெண்ட் அற்பமா நினைக்காதீங்க. அதில் தான் உங்க வாழ்க்கையின் ஆசீர்வாதமே இருக்கிறது. ஆமென். இந்த 2 விதமான மக்கள், 1 தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், இன்னொன்று இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களுடைய விஷயத்தில் கர்த்தர் சில நேரம் எப்படி இருப்பாரு? நீடிய பொறுமையுள்ளவராயிருந்து நியாயம் செய்வார். நீ சொல்லிட்டு அப்படியே விட்டுருந்தாருன்னா நம்ம பிரசங்கமே இல்லை. இவர் எப்பனாலும் செஞ்சுட்டு போறாருயா. 5 வயசுல பண்ற ஜெபத்துக்கு 50 வயசுல கூட பதில் கொடுக்க போறாருன்னு இந்த சப்ஜெக்டே கிடையாது. ஆனா அடுத்த வசனம் என்ன சொல்றாரு? சீக்கிரத்தில் நியாயம் செய்வார். ஓ ஆமென். தெரிந்து கொள்ளப்பட்டவனே, உங்களுக்கு சீக்கிரத்தில் நியாயம் செய்வார். இரவும் பகலும் கூப்பிடுற சகோதரரே, சகோதரிகளே, கர்த்தர் உங்களுக்கு சீக்கிரத்திலே அற்புதம் செய்வார். ஹல்லேலூயா. ஆமா, இது நானா சொல்லியிருந்தா நீங்க கையும் தட்ட வேண்டாம், ஒன்றும் செத்த வேண்டாம். இது அவர் சொன்னது. அப்ப ஒரு கூட்டத்தை எப்படி எதிர்பார்க்கிறாரு? இரவும் பகலும் கூப்பிடுகிற கூட்டம். ஹல்லேலூயா. அப்படி ஒரு கூட்டம் இருக்கும், எழுப்பணும். இரவும் பகலும் யாரை நோக்கி கூப்பிடணும்? அப்படிப்பட்ட கூட்டத்துக்கு கர்த்தர் என்ன செய்வாரு? பொறுமை உள்ளவர் மாதிரி தான் இருப்பாரு. என்ன என் ஜெபத்துக்கு பதிலே வரல அப்படி சொல்றவங்க இங்க நிறைய பேர் இருக்கிறீங்க. நான் இப்ப கையை தூக்க சொன்னா நிறைய பேர் கையை தூக்கிடுவீங்க. என் ஜெபத்துக்கு என்ன வரல? என் ஜெபத்துக்கு ஒரு அம்மா சொன்னாங்க, அவங்களுக்கு மகளுக்கு பிறக்கிற பிள்ளையெல்லாம் பொம்பளை பிள்ளையா. இவங்க எப்போ ஒவ்வொரு வருஷமும் என்ன ஜெபம் பண்ணுவாங்க?
என்னமோ ஆம்பளை பிள்ளை வந்து அப்படியே அவங்கள என்னமோ ராணியாகிடும். பொம்பளை பிள்ளை தான், எல்லா பிள்ளைகளும் நல்ல பிள்ளை. இந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் பெண்ணில் பிறக்கையிலே. அல்லேலூயா. அதுக்காக என்ன பொம்பளை பிள்ளை வேணும், பொம்பளை பிள்ளை வேணும், பொம்பளை பிள்ளை வேணும், பொம்பளை பிள்ளை வேணும். ஒரு அம்மா சொன்னாங்க, 5 பொம்பளை பிள்ளை ஐயா, அடுத்து ஒரு பிள்ளைக்கு போதும் பொண்ணுன்னு வச்சேன், அடுத்து ஆம்பளை பிள்ளை பிறந்தானே, போதும் பொண்ணு பொண்ணு போதும் பொண்ணு. பாருங்க எப்படி புறஜாதி கூட அவளை தீர்க்க தரிசனம் வைக்கிறாங்க. அல்லேலூயா. ஆண்டவர் என் ஜெபத்துக்கு பதிலே கொடுக்க மாட்டார். என்ன ஜெபம் பண்ணாலும் பதிலே கொடுக்க மாட்டார். சோர்ந்து போகிற மக்கள், அதனால் ஜெபத்தை விட்டு விடலாமாங்கிற மக்கள், அப்படிப்பட்ட மக்களுக்கு தான் கர்த்தர் சொல்கிறாரு, சீக்கிரமாக நியாயம் செய்ய. கவலைப்படாதீங்க, கர்த்தர் சில காரியத்தை தீவிரமாக செய்ய போகிறார். ஆனால் நீங்கள் 100% யாராக இருக்கணும்? தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். தெரிந்து கொள்ளப்பட்டவன் மேலே எவனும் குற்றம் சாட்ட முடியாது. தேவன் தெரிந்து கொண்டவன் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனை அவனை நீதிமானாக்குறார். போடா, ஹல்லேலூயா. பொல்லாத பிசாசே, ஓ ஹல்லேலூயா, என்னை குற்றப்படுத்த உன்னால முடியாது. I am a chosen person. ஓ ஹல்லேலூயா, ஆமென். அது எங்க அப்பா கூட டீலிங் இருக்கு. நீ யாரு, நீ யாரா என்னை குற்றப்படுத்துறதுக்கு? நான் எங்க அப்பாவால. ஹல்லேலூயா. நான் முடிக்கிறேன். 2வது, இரவும் பகலும். இந்த உபவாச ஜபத்தில் டெய்லி ஒரு 15 நிமிஷம் தனி ஜபம்னு கொடுப்பேன். ஹல்லேலூயா. somebody பெக்கிங், தேவனே இறங்குங்கப்பா, have mercy Lord, எங்களுக்கு இறங்குங்கன்னு சொல்லும் போது இரக்கம் செய்யாமல் இருப்பாரா? சீக்கிரத்தில் செய்வார். அதனால் இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாக இந்த டிசம்பர் மாதத்திலேயாவது புறஜாதி, நான் நேற்று சொன்னேன்ல, எத்தனை பேர் மாலை போட்டுட்டு விரதம் இருக்கிறான்? கொஞ்சமாவது உணருங்க பிரதர் அண்ட் சிஸ்டர் அண்ட் யங் ஃபெல்லோஸ், கொஞ்சமாவது உணருங்க. நம்ம ஆண்டவர் அன்புள்ளவர், நல்லவர் தான். ஆனால் அவர் என்ன எதிர்பார்க்கிறாரு சொல்லுங்க? இரவும் பகலும் நோக்கி கூப்பிடும்போது சடன்லி என்றவர் சீக்கிரத்தில் நியாயம் செய்வார். ஜெபிப்போம், எல்லாரும் ஜெபிக்க போறோம். ஆமென். சொல்லி, நான் சொன்னதை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. சீக்கிரத்தில் நியாயம் செய்வார். எல்லாரும் சொல்லுங்க, சீக்கிரத்தில் நியாயம் செய்வார். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான, அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான. சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து தே, அதி நீங்கிவிடும் இந்த லேசான, அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும். ஈடு இணையில்லா மகிமை இதனால் நமக்கு, ஈடு இணை இந்த டிசம்பர் மாதத்தில் இதனால் நமக்கு